வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 8வது மேட்சான சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் சிட்னி தண்டருக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்மளுடைய சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா முக்கியமான ஃபியூச்சரும் இந்த ஆப்ல இருக்கு. நீங்க குறிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. அதே போல இருக்கிறதே லோவஸ்ட் கமிஷன் வச்சிருக்காங்க. குறிப்பா கிரிக்கெட்டுக்குலாம் ரொம்பவே கம்மி, அதை விட கம்மியா வந்து நமக்கு வந்து கபடிக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போன்னு சொல்லி எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ புதுசா வந்த மார்க்கெட்டுக்கு வந்த ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமுள்ளதா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இப்போ டைரக்டா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நடத்தினாங்க. சிட்னின்னு நீங்க சிட்னி கிரவுண்ட் நினைச்சிருக்காதீங்க. இது சிட்னி ஷோ கிரவுண்ட் சொல்லி இது வேற ஒரு பிச்சு. மெல்போர்ன் ரெனகட்ஸ் வந்து செகண்ட், அதாவது அடிஷ்னலா வந்து இதை அவங்க ஹோம் பிச்சா யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்ல அப்படி ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. 8 ஜனவரி 2024 தண்டர் வர்சஸ் நமக்கு வந்து பெர்த்துக்கு நடந்த மேட்ச்ல பெர்த் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் 2 விக்கெட்டும் ஸ்பின்னர் 6 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் லாஸ்ட் சீசன்ல இந்த பிச்சில் பிளே பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய 2வது அடிஷனல் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால பெருசா மேட்சஸ் வந்து ஆடல. அதே தான் இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ் வந்திருக்கு. ஹை ஸ்கோரே 140, லோ ஸ்கோர் வந்து 137. ஸோ இந்த மேட்ச் வந்து மேபி இந்த சீசன் ஃபுல்லாவே ப்ராபபிலி எல்லா மேட்சுமே நல்ல ஸ்கோர் வருது. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடியது 2 டீமுக்கான ஸ்கோர் கார்டு. அதாவது ரீசெண்டா எப்படி பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். சாம் கான்சர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நமக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் ஆடுவார் நினைச்சோம் நம்ம டெஸ்ட்ல. பட் அவர் வந்து ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கிறதுனால மெக்ஸினியை வந்து இறக்குனாங்க. பட் அவர் வந்து நல்ல ஒரு ஹார்டு ஹிட். அடுத்து வந்து டேவிட் வார்னர் 7 ரன் அடிச்சாரு. கேமரன் பேண்ட்ராஃப் 6 ரன்னு, ஒலிவர் டேவிட்ஸ் 23, சாம் பில்லிங்ஸ் 29, ரூதர்ஃபோர்ட் வந்து 3 ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரீன் வந்து லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சாம்ஸ் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. பட் பேட்டிங்ல 42 ரன் அட்டகாசமா ஆடி அந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தது அவரா தான் இருந்தாரு. அடுத்து நாத்தன் மெக்காண்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஃபெர்குசன் 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட்டும், தன்வீர் ஷாங்கா வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதுதான் அவங்களுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சிட்னி தண்டர். இப்போ சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா பிலிப்பி 5 ரன்கள், அடுத்து வின்ஸ் 40, ஜாக் வெட்பர்ஸ் 37 ரன் பிளஸ் 3 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட். பேட்டர்சன் இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேனியல் ஹியூக்ஸ் வந்து இந்த சீசன் பிபிஎல் அவ்வளவுதான், அவர் வந்து இன்ஜுரிங்கிறதுனால ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோசஸ் ஹென்ரிக்யூஸ் டீமோட கேப்டன் 53 ரன். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸோட வின் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணம் அவங்க தான். மோசஸ் ஹென்ரிக்யூஸோட 53 தான். அடுத்து ஜோர்டான் சில்க்ஸ் 2 ரன்கள், ஜோயல் டேவிட்ஸ் 10 ரன் பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட் மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஹைடன் கர் வந்து 4 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு 3 ஓவர் போலிங் பண்ணி. பென் துரோசிஸ் 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷீன் அபாட் நமக்கு வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. முர்பி வந்து இந்த 2 ஓவர் போலிங் பண்ணி 0 விக்கெட். ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்காரு. பட் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 2 ஓவர் தான் போலிங் பண்ணி இருக்கிறாரு. ஸோ இது ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா நேர போக கொடுக்கல. ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளேயர்ஸ் இவ்வளவு ரன் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணிருக்காங்களா, இத்தனை விக்கெட் எடுத்திருக்காரா, ஒரு விக்கெட்டே எடுக்காம இருக்காரா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது சிட்னி தண்டர். இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வார்னரும் சாம் ஹோன்ஸ்டார்ஸ் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே உங்களுக்கு தெரியும் நல்ல ஹார்டு ஹிட்டர்ஸ். வந்தா வருது போனா போதும் ஆடுவாங்க. அதுலயும் இந்த சின்ன பையன் தான் நண்பா, நம்மளை விட ரொம்ப 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 சின்ன பையன், 20 வயசு தான் ஆகுது. அப்படிங்கும்போது அது கூட ஆகலன்னு நினைக்கிறேன், 19 வயசு தான் ஆகுது.
அந்த லெவலுக்கு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால நீங்க குறையாம அவர்கிட்ட இருந்து, ஏன்னா ஒரு 2 ஓவர் வந்து அவர் ஃபீல்ட்ல இருந்தா கூட அந்த 30ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் அவரால் கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டரா வந்து ஆடுறாரு. டேவிட் வார்னர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம், நல்ல வயசாயிருச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பெருசான அவரால் போய் நீங்க லாஸ்ட் இயரே அவர் வந்து சிட்னி தண்டருக்கு ஆடும்போது பெருசாலாம் ஒரு மேட்ச் கூட ஸ்கோர் பண்ணல. பட் இன்னைக்கு எதிர்த்து ஆடுறதும் சிட்னி சிக்ஸர்ஸுக்கு அகேன்ஸ்டாலாம் அவரால் ஒரு பெரிய ஸ்கோர்லாம் வந்து கண்டிப்பா போக முடியாது. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்கிறதுனால ஒரு 0ல இருந்து அதிகபட்சம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பேண்ட்ராஃப் நல்ல ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அது போக அவர் வந்து ரொம்ப ஹார்டு ஹிட்டராலும் ஆட மாட்டாரு. ரொம்ப ஒரு 20 பால்ல 25 இல்ல ஒரு 20 பால்ல ஒரு 30 ரன் கூட ஒரு 28 27 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால நீங்க அதிகபட்சம் ஒரு 0ல இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒலிவர் டேவிட்ஸ், அவரும் வந்து ஒரு டீசென்டான ஒரு பேட்டர் தான். ரொம்ப ஹை ஸ்கோர் எல்லா மேட்சுமே டாப் நாட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. அதனால அவர்கிட்ட இருந்து நீங்க ஒரு 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம் பில்லிங்ஸும் வந்து ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் தான். எல்லாருமே அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் மட்டும்தான் ஹார்ட் ஹிட்டர், மீதி எல்லாருமே ரொம்ப ஸ்லோவா ஆடக்கூடிய பிளேயர்ஸா தான் இருக்காங்க. ஆனா சாம் பில்லிங்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடியது 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கிறேன். அது 31 கூட இருக்கலாம், 48 ஃபேண்டசி பாயிண்டா கூட இருக்கலாம். ஆனா 30 to 50ங்கிறது ஒரு இதா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. ஒருவேளை இன்னைக்கு 2 கேட்ச் பிடிச்சாருனா கூட அதுல ஒரு 16 பாயிண்ட் பிளஸ் ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கு ஒரு 4 20,000 ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சா கூட அந்த 30 to 50க்குள்ள வந்துருவாருன்னு தோணுது. அதே போல ரூதர்ஃபோர்டு வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு நண்பா. நான் லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடலைங்கிறதுனால அவர் ஃபார்ம்ல இல்லைன்னு அர்த்தம்ல. பட் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் லேட்டா தான் வர்றாரு. எப்பவும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் அந்த பொசிஷன்ல தான் ஆடுறாரு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு 12வது ஓவர்ல ஃபீல்டுக்குள்ள அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு. குறையாம ஒரு 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் கூட நீங்க வந்து ரூதர்ஃபோர்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல வந்து ஆடி இருக்காரு. ஸோ பேட்டிங் அப்படின்னா இந்த டாப் 6 மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பேட்டிங் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா டேனியல் சாம்ஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். 4 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் நமக்கு வந்து டெத்துல வந்து அட்டாக் பண்றாரு. 2 ஓவர் பாத்தீங்கன்னா டெத்துல அட்டாக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு குறையாம பாத்தீங்கன்னா நான் வந்து சாம்ஸ் கிட்ட இருந்து 50ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல அதுக்கு அடுத்து கிரீனுக்கும் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு சிட்னி தண்டர்ஸோட டாப் ஆர்டர்ஸ்லாம், ஏன்னா அதிரடி ஹார்ட் ஹிட்டர்ஸ்லாம் வந்து சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், இவன் சாம்ஸ் கிரீன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து பேட்டிங் வாய்ப்பு வந்து ஒரு 15வது ஓவர்ல கிடைக்குது அப்படின்னா அவங்க பயன்படுத்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குறையாம பாத்தீங்கன்னா கிரீன் கிட்ட இருந்து 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் கிரீன் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. அதே போல தன்வீர் ஷாங்காவும் வந்து எப்போதுமே அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிறத கன்சிஸ்டன்சியா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நான் வந்து 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. யாருக்கு எப்படி போனாலும் சரி அவர் 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. அடுத்து ஃபெர்குசன் இனிஷியல்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு, டெத்லயும் வந்து அட்டாக் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல டெத்ல நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. குறையாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெர்குசன் இருந்து 50 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நாதன் மெக்காண்ட்ரோ வந்து நீங்க வந்து இந்த பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுல செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் எதிர்பாருங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் நல்லாவே பவுல் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இனிஷியல்ல பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்றாரு. மேபி விக்கெட் விடலாம். வின்ஸ் அதுக்கப்புறம் பிலிப்பிலாம் டப்புன்னு அவசரப்பட்டு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து விக்கெட் விட்டாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான டீம். பட் உங்களுடைய கேம் சேஞ்சர் ஆப்ஷனா பாக்குறது யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா சாம் பில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா நான் சொல்றேன். அதே போல ரூதர்ஃபோர்டு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாதன் மெக்காண்ட்ரோவை வந்து
கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா நல்ல ரிஸ்க் எடுக்க தைரியம் உள்ளவங்க மட்டும் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் 8 பிளேயர்ஸுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், சாம்ஸ் எடுக்காம யாராச்சும் வருவாங்களா ஸ்மால் லீக்ல? கண்டிப்பா கிடையாது. கிரீன் எடுக்காம வருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதே போல ஃபெர்குசன் எடுக்காம ஸ்மால் லீக் வருவாங்களா? வரவே மாட்டேன். கண்டிப்பா வந்துடும், எல்லாரும் எடுத்துருவாங்க. ஆனா நாதன் மெக்காண்ட்ரோ வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இவரை, ரூதர்ஃபோர்ட, சாம் பில்லிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வார்னர் அடிக்கிறவரே கண்டிப்பா உங்களுக்கு பில்லிங்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா வார்னருக்கு நான் 0ல இருந்து 30 தான் போட்டிருக்கேன். ஆனா பில்லிங்ஸுக்கு 30 to 50 போட்டிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கவனமா ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்து சிட்னி சிக்ஸர்ஸ். இவங்களும் ஒரு சூப்பரான டீம், ஒரு கம்ப்ளீட்டான டீமா இருக்கிறதுனால இவங்களும் கண்டிப்பா நல்லா வின் பண்ற வாய்ப்பு இருக்கு. முதல் மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸை வின் பண்ணாங்க. அடுத்து ஓப்பனிங் ஆடக்கூடியது பிலிப்பி அண்ட் வின்ஸ், 2 பேர் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்குசன் அண்ட் மெக்காண்ட்ரோ, நாதன் மெக்காண்ட்ரோ தான் வந்து இனிஷியல்ல பவுல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஓபனர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பிலிப்பி வேணா இன்னைக்கு வந்து ஒரு 30 to 50 பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். பட் வின்ஸ் வந்து 0ல இருந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜாக் எட்வர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கேட்டகரியில வந்துருவாரு. ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு. பவர் பிளேல அவரோட அட்டாக் தான். சிட்னி சிக்ஸர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து இவர் தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுக்காரு, மிடில் ஒரு ஓவர், டெத்ல ஒரு ஓவர் போல் பண்றாரு. அது போக 1 down வர்றாருங்கிறனால 70+ பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பேட்டர்சன் இருந்து நீங்க 0ல இருந்து 30 பாயிண்ட் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லாம் சிட்னி தண்டருக்கு எல்லாம் ஆடி இருக்காரு. அவரு பெருசா அந்த லெவலுக்கு ஆடினது கிடையாது. ஒருவேளை அவங்க பவுலிங் ஆப்ஷனோட வராங்களா, இல்லைன்னா இன்னொரு யங் டேலண்டட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவரை தூக்கிட்டு வராங்களான்னு நமக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு. அடுத்து மோசஸ் ஹென்ரிக்யூஸ் குறையாம பாத்தீங்கன்னா 30 ஃபேண்டசி பாயிண்ட்ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. பிளஸ் கேப்டன் அப்படிங்கறதுனால பொறுப்பாடி அந்த 30 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்துருவாரு. ஜோர்டான் சில்ஸ் 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ளதான் அவரால் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா மேட்சுமே அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு. அதாவது சிட்னி சிக்ஸர்ஸோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் டப்புன்னு ஒரு 5 ஓவருக்குள்ள அவுட் ஆனாங்கன்னா அன்னைக்கு ஸ்கோர் பண்ணுவார். இல்லை அப்படின்னா ஒரு பெருசாலாம் வந்து ஆடினதா கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா ஜோயல் டேவிட்ஸ், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா 70+ பாயிண்ட் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60+ பாயிண்ட் நான் சொல்றேன். ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு ஸ்பின்னர் ஆப்ஷன்ல. அது மட்டும் இல்லாம விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு வேற வந்து 6 விக்கெட் போனோடனே 5 விக்கெட் போனோடனே உள்ள ஃபீல்டுக்குள்ள வர்றதுங்கிறதுலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல ஹைடன் ஹெர்ரும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா திடீர்னு அவருக்கும் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் பவுலிங்ல 4 ஓவர் பவுல் பண்றாரு. டெத்ல வந்து அட்டாக் பண்றது வந்து அவரு தான் அட்டாக் பண்றாரு. அதனால அந்த இதை கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முர்பி. ஸோ இவர் வந்து லாஸ்ட் சீசன்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட்டுக்கு மெயின் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்லாம் வகிச்சிருக்காரு. ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எடுத்தோம். பட் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஜோயல் டேவிட்ஸ் நல்லா பவுல் பண்ணதுனால அவர் பக்கம் போயிட்டாங்க. ஸோ 0ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து அபாட், இனிஷியல் பிளஸ் டெத் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயர், 50 to 70 பாயிண்ட். அதே போல தூரஷிஷ், அவரு வந்து பிபிஎல் வந்துட்டாலே அவர் ஸ்டார் தான். ஸோ 50 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? அபாட்டு, அப்புறம் வந்து தூரஷி, அடுத்து வந்து கெர்ரி, அடுத்து ஜோயல் டேவிட்ஸ், அதுக்கு அடுத்தபடியா மோசஸ் ஹென்ரிக்யூஸ், அடுத்து ஜாக் எட்வர்ட்ஸ், அடுத்து வந்து பிலிப்பி. ஸோ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிற 1 2 3 4 5 6 7 இந்த 7 பிளேயர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு ஆவரேஜா நல்லா வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. அதாவது ஒரு 30ல இருந்து பிளஸ் 30, 50 பிளஸ் 70 பிளஸ் இந்த மாதிரி கேட்டகரியா தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ அதுல இந்த 7 பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது டபுள் ஆப்ஷன். இன்னைக்கு மேட்ச்ல யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் 4 ஓவர் பிளஸ் 1 டவுன், ஜோயல் டேவிட்ஸ் 4 ஓவர் பிளஸ் 6th டவுன், ஹைடன் கேர் 4 ஓவர் பிளஸ் 7th டவுன் வருவாரு, டேனியல் சாம்ஸும் 4 ஓவர் பிளஸ் 6th டவுன். இதுல டெத்ல அட்டாக் பண்றது டேனியல் சாம்ஸ் அண்ட் ஹைடன் ஹெர். இவங்களுக்கு 2 பேருக்கும் பேட்டிங் அட்வான்டேஜ் கம்மினாலும் டெத்ல அட்டாக் பண்றாங்க. அதனால இந்த 2 பேரையும் கொடுத்து இந்த 2 பேருக்கு கொஞ்சம் பேட்டிங் அட்வான்டேஜ் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த 4 பேருக்கும் இன்னைக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
அதுக்கு அடுத்து லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆவரேஜ் பாயிண்ட் உள்ள பிளேயர்ஸ்ல சாம் ஹோன்ஸ்டாஸ் தான் இருக்கிறார். ஸோ அவர் வந்து அதிரடி ஹிட்டர் தான், ஆனா இது நல்லா ஆடி இருக்காரு லாஸ்ட் 5 மேட்சா. அடுத்து சீன் அபாட்டு, அடுத்து வந்து கிறிஸ் கிரீனு, அடுத்து கேமரன் பேண்ட்ராஃப், அடுத்து தன்வீர் சாங்கா, அடுத்து மோசஸ் ஹென்ரிக்கு சொல்லி இந்த 6 பிளேயர்ஸ் வந்து லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த 6 பிளேயர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாத்தன் மெக்காண்ட்ரோ, அடுத்து முர்பே, அடுத்து ஒலிவர் டேவிட்ஸ், அடுத்து ஜோயல் டேவிட்ஸ், அடுத்து கேமரன் பேண்ட்ராஃப். இந்த 5 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்காங்க. அதாவது ஒரு குறைந்தது 20% கீழே தான் இருக்காங்க. 20% மேல உள்ள நிறைய பிளேயர்ஸ் வந்து ஃபிளாப் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக இவங்களை கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கைகளில் தான் ரிஸ்க் இருக்குது. அடுத்து ஓவர் ஆப்ஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்னி தண்டருக்கு வந்து நாதன் மெக்காண்ட்ரோ தான் வந்து நமக்கு வந்து இனிஷியல்ல 2 ஓவரும் ஃபெர்கூசன் 1 ஓவரும் வந்து அட்டாக் பண்றாங்க. டெத்துல வந்து ஃபெர்கூசன் அண்ட் சாம்ஸ் இந்த 2 பேரும் தான் கடைசி ஒரு 3 ஓவர் பவுல் பண்றதுனால விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஜாக் எட்வர்ட்ஸ் தான் இனிஷியல்ல ஃபுல் அட்டாக் 2 ஓவர் பவர் பிளே 4 ஓவர்ல 2 ஓவர் அவர் தான் பண்றாரு. அடுத்து கெர்ரு அபாட்டை வந்து டெத்துல வந்து அட்டாக் பண்றாங்க. ஒரு சில ஓவர் வேணா தூரசிஷ் வந்து பவுல் பண்ணலாம். பட் இந்த 6 பேருமே நல்லா இம்பார்ட்டன்ட். இதுல வந்து யாருமே நாதன் மெக்காண்ட்ரோ வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுடைய ட்ரம் கார்டை நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இதுதான் ஓவர் ஆப்ஷன். சேஃபான கேப்டன் வேணும்னா யாரை போடுவாங்க? எல்லாருமே கண்டிப்பா ஜாக் எட்வர்ட்ஸ். ஏன்னா 4 ஓவர் பிளஸ் 1 டவுன், இல்லைன்னா டேனியல் சாம்ஸ் 4 ஓவர் பிளஸ் 6th டவுன், இல்ல கிரீன் நல்லா விக்கெட் எடுக்காரு லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி அவரை போடலாம், இல்லைன்னா சீன் அபாட்டை போடலாம். ஏன் ஒரு சில பேர் வந்து ஃபெர்கூசனை கூட ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நான் ஃபெர்கூசனை வந்து ரிஸ்கான ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜோயல் டேவிட்ஸை கொடுத்துருக்கேன், டேவிட் வார்னர் கொடுத்துருக்கேன், தன்வீர் சாங்கா. ஸோ இந்த 5 இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 8 பிளேயர்ஸுமே இன்னைக்கு நல்ல ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பேஸ்ட் ஆன் திஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வரும். உங்க கேப்டன் பெர்ஃபார்ம் பண்ணா வின் பண்ணுவீங்க, இல்லைன்னா தோப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல கூட வரலாம். ஸோ இப்போ பாருங்க, பிலிப்பி, சாம் ஹோன்ஸ்டாஸ், அடுத்து சாம்ஸ், மோசஸ் ஹென்ரிக்ஸ், கிரீனு, ஹைடன் கெர்ரி, ஜாக் எட்வர்ட்ஸ், அபாட்டு, துரோசிஸ், ஃபெர்கூசன், தன்வீர் சாங்கா. ஸோ ஓரளவுக்கு வந்து டீம் வந்து ஃபுல்லா சேஃபா தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷனா கவர் பண்ண மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ ஃபுல்லா 4 பவுலிங் ஆப்ஷன் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைச்சா ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷனுக்கு பதிலா நீங்க டேவிட் வார்னர், இல்லைன்னா பேண்ட்ராஃப், இல்லைன்னா சாம் பில்லிங்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேவிட் வார்னர் அண்ட் பேண்ட்ராஃபுக்கு பதிலா நீங்க பில்லிங்ஸை கூட ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஆப்ஷனா தான் இருக்கும். இங்க வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் நம்ம வந்து டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்ல இங்கேயே எனக்கு அதிகமா பேட்டிங்கா பவுலிங்கா தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல வின்ஸை கூட நீங்க இறக்கிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சிட்னி சிக்ஸர்ஸ் vs சிட்னி தண்டர். ஸோ மேட்ச் வந்து கரெக்டான டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல ஒரு முன்னாடியே நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுத்துருவோம். ஸோ பிச்சை பத்தியான அப்டேட்டும் நான் கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல சொல்றேன் உங்களுக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ வீடியோ பத்தி எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.